என் அன்பான என் உயிர் சொந்தங்களே, மனம் ஓடினே இருக்கும், தாவினே இருக்கும், ஒரு இடத்துல நிக்காது, ஒரு நிலையா நிக்காது. மனசு சும்மாவே இருக்காது, உங்களை நோண்டினே இருக்கும், உங்களை உசுப்பேத்தினே இருக்கும், உங்களை சீண்டினே இருக்கும். மனசு உங்களை நிம்மதியா விடாது, மனசு உங்களை அமைதியா விடாது. அதுதான் வள்ளலார் ஐயா சொல்றாரு, மனம் என்னும் பேய் குரங்கே மடப்பயலேன்னு சொல்றாரு, திட்டுறாரு மனச. ஏன் மனசு ஒரு இடத்துல நிக்காது? குரங்கு எப்படி தாவினே இருக்கோ மனசு அது போல தாவினே இருக்கும். பேய் எப்படி இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சினே இருக்கோ அது போல மனம் இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சினே இருக்கும். அவன் மடப்பையன், மனம் மடப்பையன். அதே மனசுதான் பக்குவப்படும் போது நமக்கு வழிகாட்டியா மாறுது, அதே மனசுதான் பக்குவப்படும் போது நமக்கு குருவா மாறுது. இத நல்லா புரிஞ்சுக்கணும். பெரியவங்க ஞானிகள் இதான் சொல்றாங்க, மனசு மோசமானது, மனசு கொடூரமானது, அதே மனசுதான் புனிதமானது, அதே மனசுதான் தூய்மையானது, அதே மனசுதான் சாந்தமானது. அது இப்படியும் இருக்கும் அப்படியும் இருக்கும், நம்ம கிட்ட நடிக்கும். ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும், ஒரு வினாடியும் அது கிட்ட ஜாகிரதையா இருக்கணும். அதனாலதான் எல்லா ஞானிகளும் முதல் படி விழிப்புணர்வு. ஆன்மீகத்தின் முதல் படி விழிப்புணர்வு. விழிப்புணர்வா இருந்தா மனசு என்ன வேலை செய்யுது, மனசு எப்படி இருக்கு, மனசை எப்படி கையாளலாம், மனசு எப்படி எப்படிலாம் நமக்கு திருட்டுத்தனம் பண்ணுது, மனசு எப்படி நம்மளை தொந்தரவு பண்ணுது, மனசு எப்படி நம்மளை காயப்படுத்துது, மனசு எப்படி நம்ம கவுக்குதுன்னு நம்ம விழிப்புணர்வா இருந்தா தெரிஞ்சுக்கலாம், மனசு கிட்ட இருந்து தப்பிச்சுக்கலாம்.